நாளோடு எங்களை விட்டுட்டு ஒரு சாக எப்படி இருப்பா, இந்த மாதிரி இருப்பா. இந்த வேதனையில நான் ரொட்டா தெரிய எந்த புருஷன் சரியோ இது ஒருத்தருக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு தான் விளங்கும். எந்த புருஷன் 3 வயசு ஆம்பளை பிள்ளை, 11 வயசு பொம்பளை பிள்ளை, மனம் பாதிக்கப்பட்டு போச்சு, மனநிலை சரி, என்ன இருந்து நிம்மதி இல்லை. மருந்த கமரோன் மருந்தை வாங்கி கல்மணிசை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை அறையில கூட்டிட்டு வெளியில போய் தான் குடிச்சு போட்டு பிள்ளைகள் முடிஞ்சதுக்கு போய் அதுகள் சரி. ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள். இங்கு பேசுகின்ற இந்த தாயின் துயரம் மானுட வாதையின் மானுட துயரத்தின் உச்சம் என்று சொல்லலாம். புலிகளால் நிகழ்த்தப்பட்ட இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான அநீதிகள் தமிழ் மக்கள் மத்தியில், ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் விரவி கிடக்கின்றது. ஆனால் அவை அந்த துயரத்த மக்கள் வெளியே இன்றும் கூட யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் சென்றும் கூட பேச முடியாமல் ஊமைகளாகவே இருக்கின்றார்கள். பேசக்கூடிய ஒரு சூழலில் பேசுபவர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுகின்றார்கள். ஆகவேதான் இந்த தாயின் இவர் ஒரு முக்கிய சாட்சியாக இருப்பதால் இவருடைய அடையாளத்தை நாம் மறக்க வேண்டி இருக்கின்றது. இந்த தாயின் 8 பிள்ளைகள், இந்த தாய்க்கு அவர்கள 4 ஆண் பிள்ளைகள் 1990-91 ஆண்டு காலகட்டத்தில் இங்கு புலிகள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த 4 பிள்ளைகள் புலிகளால கைது செய்யப்பட்டு புலிகளுடைய சித்திரவதை கூடமான துணுக்காய் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். வேதரத்தினம் செல்வராசா, வேதரத்தினம் ஞானராசா, வேதரத்தினம் தவராசா, வேதரத்தினம் சிவராசா என்று அழைக்கப்படுகின்ற இந்த 4 இளைஞர்களும் இந்த தாயின் பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் இலங்கையின் ஈழத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புலிகளால இயக்கப்பட்டு வந்த மிகப்பெரிய சித்திரவதை கூடம் ஒன்று இருந்தது. சித்திரவதை முகாம் ஒன்று, ஹிட்லரிட அஸ்விட்ச் சித்திரவதை முகாம் போல நாசிக்களின் சித்திரவதை முகாம்களுக்கு ஒப்பான சித்திரவதை முகாமாக இந்த துணுக்காய் முகாம் இருந்தது. இந்த முகாமுக்கு இந்த தாயின் 4 பிள்ளைகள் கைது செய்து கொண்டு செல்லப்பட்ட பின்னர் இவரும் இவருடைய கணவரும் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை தேடி, இந்த 4 பிள்ளைகளையும் தேடி யாழ் மாவட்டத்தில் இருந்த புலிகளுடைய சகல முகாம்களுக்கும், அவர்களுடைய முகாம்களுக்கு செல்லாத முகாம் இல்லை. இவருடைய வாக்குமூலத்தின்படி நடந்து அலைந்து தனது பிள்ளைகளை இந்த தாய் தேடி தெரிந்திருக்கின்றார். ஆயினும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேல அவர்களால் இந்த பிள்ளைகள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மன உளைச்சல் இதுக்கு பின்னர் நடந்ததை பாருங்க. இவ்வாறு ஒரு உலகத்தில் இவருக்கும் நடக்கக்கூடாத ஒரு அவலம். இதன் பின்னர் இவ்வாறு தனது 4 பிள்ளைகளை தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடைய கணவர் தந்தை பாரிய மன உளைச்சலுக்கு மன விரக்திக்கும் ஆட்படுகின்றார். ஒரு நாள் வீட்டில் எவரும் இல்லாத நேரத்தில் பொலிடோல் கமரோன் என்று சொல்லப்படுகின்ற கிருமிநாசினி ஒன்று இங்கு யாழ்ப்பாணத்தில் அந்த காலகட்டத்தில் பாவனையில் இருந்தது, வயல்களுக்கு பாவிக்கின்ற அந்த கிருமிநாசினியை வாங்கி நாங்கள் சாப்பிடுகின்ற கல்பனிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தின்பண்டம் ஒன்று அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இருந்தது. அந்த கல்பனிஸ்ல இந்த தமரோன் என்கின்ற கிருமிநாசினி, இந்த விஷம், இந்த நஞ்சை கலந்து அந்த சாப்பாட்டில் ஊற்றி தனது 3 வயது ஆண் பிள்ளை ஒன்றுக்கும் 11 வயது பெண் பிள்ளைக்கும் வீட்டில் இருந்த இருவருக்கும் இந்த நஞ்சை ஊட்டி விட்டு தானும் அந்த தமரோன் என்கின்ற நஞ்சை குடித்து தற்கொலை செய்கின்றார்கள். அப்ப இந்த அம்மாட 4 பிள்ளைகள் புலிகளால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். வீட்டில் கணவரும் மேலும் 2 பிள்ளைகளும் கணவர் நஞ்சருந்தி தானும் தற்கொலை செய்து நஞ்சு கொடுத்து ஏனைய 2 பிள்ளைகளையும் படுகொலை செய்த பின்னர் இறந்து போகின்றார். அப்ப இந்த அம்மாக்கு 7 பேர் மொத்தமாக வீட்டில் இல்லாது போகின்றார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வாறான ஒரு நிலைமை உங்களுக்கு எங்களுக்கு நிகழ்ந்தால் எவ்வாறு இருக்கும்?
என்று யோசிச்சு பாருங்க. இது தாங்க முடியுமா? உலகத்துல மானுட துன்பங்கள்ல, மானுட வாதையில மிக பெரும் துன்பமாக சொல்றது பெற்றோர் உயிருடன் இருக்கும் பொழுது பிள்ளைகள் இறந்து போவது. அதாவது கனி இருக்க காய் உதிர்வது போல என்று சொல்வார்கள் தமிழ்ல. இல்லாட்டி இளையோன் போக முதியோன் நிற்க அதுவே பேர் துயரம் என்று புறநானூறுல ஒரு பாட்டு இருக்கு. அப்ப தன்னுடைய பிள்ளைகள் தன் கண்ணுக்கு முன்னால 4 பிள்ளைகள் புலிகள் கொண்டு சென்று விட்டார்கள். 2 பிள்ளைகள் வீட்டுல கணவரால நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். கணவர் தற்கொலை செய்யக்கல்ல. 4 2 6 பேர். 8 பிள்ளைகள்ல 6 பேர் இல்லாது போகின்றார்கள். கணவரும் இல்லாது போகின்றார். பிறகு 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை வருத்தம் வந்து சுகையினம் காரணமாக இறந்தும் போகின்றது. அப்ப 4 2 மாறும் 7 பிள்ளைகள் இந்த தாய்க்கு இல்லாது போகின்றார்கள். கணவருடன் சேர்த்து 8 பேர். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்கள். சரி, இந்த பிள்ளைகள் இந்த 4 பேரை புலிகள் கொண்டு போனதுக்கு, கைது செய்து கொண்டு போவதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்றால், இவர்களுடைய மூத்த மகன் வேதரத்தினம் செல்வராசா என்கின்றவர் ஒரு சிறிது காலம் டெலோ என்கின்ற அமைப்பில் ஆயுத குழுவில் இணைந்திருந்ததாகவும், ஏனைய 2 வேதரத்தினம் ஞானராசா, வேதரத்தினம் தவராசா, வேதரத்தினம் சிவராசா, இந்த 4 பேரும் தான் புலிகளால் கொண்டு செல்லப்பட்டது. மூத்தவர் டெலோ இயக்கத்தில் கொஞ்ச காலம், சிறிது காலம் இருந்திருக்கின்றதாகவும், ஏனையவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தால பலாத்காரமாக இங்க இருக்கின்ற இளைஞர்கள் பிடித்து செல்லப்பட்டு தமிழ் தேசிய ராணுவம் என்கின்ற ஒரு ஆயுத குழு ஒன்றை உருவாக்கினார்கள். அப்ப அந்த ஆயுத குழுவுக்கு ஒரு சில நாட்கள் இவர்கள் பலாத்காரமாக பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார். பின்னர் இவர்கள் அங்கிருந்து வந்து அந்த தமையன் கூட டெலோவில் 86ஆம் ஆண்டு டெலோ புலட் இபிஆர்எல் போன்ற இயக்கங்களை புலிகள் படுகொலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல நூறு இளைஞர்கள் அந்த இயக்கங்கள்ல இருந்து விலகி தமது குடும்பங்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள். புலிகள் அறிவித்தார்கள், நீங்கள் விலத்தி இந்த இயக்கங்கள்ல விலத்தி நீங்க நோமலா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்று. அந்த உத்தரவாதத்தை நம்பிய பல இளைஞர்கள் சாமானிய வாழ்க்கை வாழும் காலகட்டத்தில் புலிகள் பின்னர் 89ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் சென்ற பின்னர் தமது ஆளுகை, அவர்கள் ஒரு நிழல் அரசொன்றை இங்கு ஒரு அரசாங்கமாகவே ஆண்டு கொண்டிருந்தார்கள். தமது ஆட்சி காலத்தில் புலிகள் இவ்வாறு பல 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு நாட்கள் இயக்கத்தில் இருந்தவர், மாட்டு இயக்கங்கள் இருந்தவர்களை கூட இவ்வாறு கைது செய்து கொண்டு சென்று படுகொலை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சித்திரவதை கூடம் என்று சொல்லப்படுகின்ற துணுக்காயில கிட்டத்தட்ட 3-4 ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள், இவ்வாறான மாற்று இயக்கங்கள் இருந்த இளைஞர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் உட்பட பல நூறு பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப நான் உங்களுக்கு இங்க சுட்டிக்காட்ட விரும்புறது என்னன்னா, இந்த தாய் இன்றைக்கும் வாழ்கின்றார். இந்த 4 புலிகளால் கொண்டு செல்லப்பட்ட 4 பேர்ல 3 பேர் துணுக்காயில வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒருவர் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 2.5 வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் இவருடைய கணவருடன் தற்கொலை செய்விக்கப்பட்ட அல்லது கணவரால நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்ட மேலும் 2 பிள்ளைகளும் தவிர்த்து ஒரு பிள்ளை, கடைசியாக எஞ்சிய பிள்ளையும் அந்த துணுக்காயிலிருந்து விடுவிக்கப்பட்டவரும் இன்று திருமணங்கள் முடித்து வாழ்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இன்று நடைபிணங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற வசனத்துக்கு உதாரணங்களாக அவ்வளவு மன அழுத்தங்களுடன் தனது பிள்ளைகளையும் சகோதரர்களையும் பலி கொடுத்து விட்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி பேரவலமான கதைகள் எமது ஊர்களில் இருக்குது. இதெல்லாம் கதை இல்லை, இதுதான் தமிழர் சமூகம் இன்றைக்கு. அப்ப இத வெளியில பேச முடியாத பல்லாயிரக்கணக்கான பெற்றோர் இருக்கு. இது மாதிரி நிகழ்ந்த கொடூரங்களை கூட இன்றைக்கு யுத்தம் முடிந்து 16 வருடங்கள், 17 2009 2010 2026 16-17 வருடங்கள் சென்ற பின்னர் கூட பேச முடியாத ஒரு சூழல் இன்றும் நிலவுகின்றது. இப்ப எங்களுக்கு இந்த தாய் ஒரு முக்கிய சாட்சியாக இருப்பதால, துணுக்காய் சம்பந்தமான புலிகளுடைய சித்திரவதை கூடம் சம்பந்தமான நாம் ஒரு சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால், அதற்கு மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருப்பதால் இவருடைய அடையாளத்தை கூட நாங்கள் வெளியில விட முடியாத அளவுக்கு நெருப்பு வாரங்களும் அச்சுறுத்தல்களும் இந்த சமூகத்தில் இருக்குது. ஒரு 7 பேரை தனது வீட்டுல பலி கொடுத்த இந்த தாயினுடைய துயரத்தை
புரிந்து கொள்ள முடியாத தமிழர்கள் கூட இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள். எனக்கு நாங்கள் இந்த தாயை தொடர்ச்சியாக இவருடைய வீட்டுக்கெல்லாம் சென்று பார்த்திருக்கின்றோம், பராமரித்து வருகின்றோம். இது மாதிரி பல பேருடைய வாக்குமூலங்கள், பல பேருடைய துயரங்கள் நம்மிடம் இருக்கின்றது, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனா எனக்கு இது என்னண்டு இந்த சமூகம் பாருங்க, நாங்க இப்ப இதை போட்டோன்னு பாருங்க, மிக கேவலமாக ஆபாசமாக பேசக்கூடியவர்கள், பின்னூட்டமிடக்கூடியவர்கள் கூட இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஒரு எதிரியாக இருந்தா கூட நான் நினைப்பேன், ஒரு எதிரிக்கு கூட இவ்வாறான ஒரு துன்பம். என்னுடைய வீட்டில் 3 பேர் துணுக்காயில புலிகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கொன்றவனுக்கு கூட இவ்வாறான ஒரு துயரம் வரக்கூடாது. இது மானுட துயரத்துல உச்சமான இதை விட ஒரு துயரம் மனிதருக்கு இறப்பு ஒரு துயரம் அல்ல, அது இறந்தவுடன் அது முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி 7 பேர், 3, 2, 5, 6 கணவருடன் சேர்த்து உயிருடன் இவர்களை பலி கொடுத்த பின்னர் வாழ்வது என்பது கொடிதிலும் கொடிது. அதற்கு தமிழ் மொழியில இந்த துயரத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த மாதிரி பேச இவர்கள் தான் உண்மையிலேயே குரலற்றவர்கள். இங்குதான் அதிகாரத்துக்கு எதிராக குரல்கள் எழ வேண்டியது. அதிகாரம் என்று நாங்க சொல்றது அரசாங்கத்தின் அதிகாரம் மட்டுமில்லை, புலிகள் ஒரு அரசாங்கமாக இருந்ததால அந்த அரசின் அடக்குமுறை, புலிகளின் அடக்குமுறைக்கு எதிராக அந்த அதிகாரத்துக்கு எதிரான குரல்கள் இங்கு எழவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுந்த குரல்களும் கூட பலி எடுக்கப்பட்டது, கொல்லப்பட்டார்கள். ஆகவே இது என்னென்று பேசுறே தெரியாமல் இருக்கின்றது. இது மாதிரி பல்வேறு கதைகள் இந்த மண்ணில் இருக்குது, வெளிக்கொண்டரப்பட வேண்டியது இருக்கு, வெளிக்கொண்டருவோம். நன்றி. 90ஆம் ஆண்டு இந்த 2 பிள்ளைகள் காணாம போனது, வேலைக்கு போறண்டு போன பிள்ளைகள். 91 என்ற மூத்த மகன் காரோட போனவன், கார் நிற்கிது, பிள்ளை இல்லை. சரியோ, அதுல இன்னொரு மகன் வேலைக்கு லொரியில போனவன் காணாம போயிட்டான். அவனை தேடி அவன் 4 பிள்ளைகளும் இல்லையண்டா ஒரு தாய் இருப்பாளா வீட்டுல. அதே தாய் நடந்து இந்த இடம் பூரா நடையில நடந்து கண்ணீர் வடிச்சு என்ற உயிர் பிராணம் விட்டு 4 ஒடியங்களை விட்டுட்டு ஒரு தாய் எப்படி இருப்பா? இந்த மாதிரி இருப்பா. இந்த வேதனையில நான் தான் தெரிய எந்த புருஷன் சரியோ, இது ஒருத்தருக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு தான் விளங்கும். எந்த புருஷன் 3 வயசு ஆம்பளை பிள்ளை, 11 வயசு பொம்பளை பிள்ளை, மனம் பாதிக்கப்பட்டு போச்சு, மனநிலை சரி என்ன இருந்து நிம்மதி இல்லை. கமரோன் மருந்தை வாங்கி கல்மணிசை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை அறையில கூட்டிட்டு வெளியில போய் தான் குடிச்சு போட்டு பிள்ளைகள் முடிஞ்சதுக்கு போய் அதுகள் சரி போய் எல்லாம் அடுக்கி வச்சு போட்டு தானும் கதவை இறுக்கி பூட்டிட்டு தானும் குடிச்சு. நான் இது சொல்ல இல்லை, ஒருத்தருக்கும் சொல்ல இல்லை, இது சொல்ல இல்லை. அவரும் செத்துட்டேன், கடிதத்தை எழுதி வச்சுட்டு. சரியோ, கிடந்து வேதனை மட்டும் செத்த விட்டுங்க, நான் இல்லை, நான் எங்கேயோ கிடந்தால மோதி துன்பப்பட்டு இதுல இருக்கிற 2 வருஷத்துக்கு பிறகு வந்தேன். இவ்வளவு பிள்ளைகளே வளர்ந்து என்ற மக்கள் வீட்டுல என்ற பிள்ளைகளையும் வளர்ந்தேன். என்ற பிள்ளைகள் தேடி வச்ச பொருள் பண்ண சொத்து சுகம் அதை கூடி அனுபவிக்க இல்லை, அனுபவிப்பா அதுவும் இல்லை. அம்மா நடக்கக்கூடாது, அம்மா முன்னிட்டு அம்மா ஏற மாட்டேன்ற மூத்த மன்னே ஏற்றுவார். அங்க காரும் இல்லை, வீட்டுல உள்ள பொருள் பண்ண சொத்து ஒன்றுமே இல்லை. நான் தான் மிஞ்சினேன். நானும் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பேன். அவ ஒரு மனுஷி வீட்டுல கண்காணிக்கிற மனுஷி இருந்தபடி எனக்கு இந்த நிலையில இருக்கிறேன். அம்மா தன்னை உள்ள குட்டிகள் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாப நாக்கிற பணமாறாட்டம் எங்க எவ்வளவுன்றது தெரியாது. மணிக்கூட அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டிருக்கும். அவ கூப்பிட்டா, நான் காட்டித்தரமா அந்த கல்யாணம் வந்து சிவகாமி அவங்க கோயிலுக்கு என்னை கூட்டி கொண்டு போய் ஒரு கொட்டில் போட்டு தனக்கும் பக்கத்துல கொட்டில் போட்டு கஜாயா வந்த காட்டி தந்து 4 பிள்ளைகள் ஓடியாந்து அதுகளோட புழங்கி ஒரு சீரா வந்தனா. சீரா வந்துதான் இன்றைக்கு கூட முன்னிலையில் நின்று கதைக்கிறேன்.
சொத்து எனக்கு காசு பணம் உடுப்பு நகை நட்டு ஒன்றுமே வேண்டாம். என் பிள்ளைகள் சொத்துன்னு நினைச்ச எனக்கு கடவுள் என்ன சொத்துகள் அது என்ன சொல்ல ஒன்றும் சொல்லவே இல்லை. அம்மாவுக்கு தலை எழுச்சாயிட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு என்ன காசு போன சொத்து இன்றைக்கு செத்து போனாலும் என்ன தூக்கி போட காசும் இல்லை, ஒரு பொட்டி வாங்கக்கூடிய காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. திண்டாது மாதிரி திண்டாதது மாதிரி பகசியும் பட்டினியும் 3 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி கிடக்குற. சொல்லவா இன்னும் சொல்லவா என்னால இயலாது. மனசி மாதிரி திரியிற அப்படி எல்லாருக்கும் பார்வையா தான் தெரியுது. என்ற மனம் குமுறளவு என்ற வேதனையை துன்பங்கள் முடியே கண்ணீரை வடிச்சு வடிச்சு முடியே முறையிட்டு 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 ஓஞ்சி போனேன். என்னாலேயே இல்லாது கடைசியா நடந்தது என்ற காலம் இயலாம போச்சு. நான் உழைப்பாளி, சும்மா இல்லை. நான் உழைப்பாளி, ஆம்பளைக்கு நிகரான் என்று உழைச்சவள் நான். என்ற மகன் உழைப்பான், எந்த புருஷன் ஒரு பக்கத்தால் உழைப்பு. நான் ஆக்களை பிடிச்சி வச்சிருந்தா இருக்கிறா தெரியும், பாக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும். யா ஆக்களை சம்பளத்துக்கு பிடிப்பேன், யா போட்டு வியாபாரம் மருந்து சொன்னாங்க. அந்த வருஷத்துல சந்தை பணம் அங்கே முதலாளி அம்மா வாரா, கார்ல போய் இறங்குவேன், மகனை ஏற்றி கொண்டு போவான். அப்படி நிகழ்ல இருந்தனா முதலாளி அம்மா, சந்திரிகா அம்மா, சினிமா மாண்டு மேலெடுத்தவள் நான். இந்த சுண்ணாத்துல இன்றைக்கு விசரி, பைத்தியக்காரி, பிச்சைக்காரி தெரியுமா? அது அப்படி கிடந்து இன்றைக்கு கேவலத்தில் நிக்கிறேன்.